முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2 நாள் பயணமாக இன்று திருநெல்வேலி செல்கிறார். பொருணை அருங்காட்சியகத்தை திறந்து வைக்கும் அவர் முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரசு விழாவில் பங்கேற்பதற்காக இன்று நெல்லை செல்கிறார். திருநெல்வேலி ரெட்டியார்பட்டியில் 62 கோடி ரூபாய் செலவில் பொருணை அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூர், சிவகளை, கொர்க்கை பகுதிகளில் அகழாய்வு செய்யப்பட்ட பழங்கால பொருட்கள் ரெட்டியார்பட்டி அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொருணை அருங்காட்சியகத்தின் இறுதிக்கட்ட பணிகள் முடிவடைந்துள்ளன. பொருணை அருங்காட்சியகத்தை இன்று மாலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். இதையொட்டி அருங்காட்சியகம் அருகே பிரம்மாண்ட பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து இரவில் அரசு விருந்தினர் மாளிகையில் தங்கும் முதலமைச்சர் நாளை நடைபெறும் அரசு விழாவில் நெல்லையில் அமைக்கப்படும் காயிதே மில்லத் நூலகத்திற்கு அடிக்கல் நாட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் முடிவடைந்த திட்டங்களையும் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். முதலமைச்சரின் வருகையை ஒட்டி திருநெல்வேலி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நெல்லை மற்றும் சுற்றுவட்டாரங்களில் இன்றும் நாளையும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பொருணை அருங்காட்சியக கட்டிடத்திற்கு குழி தோண்டியபோது கிடைக்கப்பெற்ற மிகப்பெரிய பாறாங்கல் அந்த பகுதியில் வைக்கப்பட்டுள்ளது. அந்த கல்லில் ஹிந்தியில் ராம் என்று எழுதப்பட்டிருந்ததால் சர்ச்சை எழுந்தது. இதைத் தொடர்ந்து பணியில் இருந்த ஊழியர்கள் ராம் என்ற வாசகத்தை வெள்ளையடித்து மறைத்தனர்.